ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 3 மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் மத்திய அரசு முக்கிய உத்தரவு. 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள் ஒரே நேரத்தில் வழங்கக்கூடிய வகையில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் எந்தெந்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் கிடைக்கும், அந்த 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள் வழக்கத்தை விட கூடுதலாக கிடைக்குமா, அல்லது வழக்கம் போல் வழங்கக்கூடிய பொருட்களில் மாற்றங்களை செய்யப்படாமல் கூடுதல் சலுகையை சேர்க்கப்படாமல் வழங்கப்பட உள்ளதா, அல்லது கூடுதல் சலுகையுடன் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுவதா, எந்தெந்த ரேஷன்கள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமா, அல்லது குறிப்பிட்ட சில ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். இந்திய உணவு கழகத்தின் கிடங்குகளில் அரிசி மற்றும் கோதுமை கையிருப்பு முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதால் ஜூன் 2026 வரையிலான 3 மாத காலத்திற்கான உணவுப் பொருட்களை முன்கூட்டியே விநியோகிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைப்புகள் உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி மத்திய உணவு கையிருப்பில் கோதுமை மற்றும் அரிசியின் அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக உள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி 21 மில்லியன் டன் இருக்க வேண்டும். தற்போதைய இருப்பு சுமார் 60.7 மில்லியன் டன். இது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 185% அதிகமாகும். இதில் சுமார் 37.2 மில்லியன் டன் அரிசியும் 23.5 மில்லியன் டன் கோதுமையும் அடங்கும். வரும் ஏப்ரல் மாதம் முதல் புதிய கோதுமை கொள்முதல் பருவம் தொடங்க உள்ளது. புதிய தானியங்களை சேமிக்க போதிய இடம் இல்லாததால் ஏற்கனவே உள்ள இருப்பை காலி செய்ய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கோடை காலத்தில் நிலவும் போக்குவரத்து மற்றும் வெப்ப சவால்களை தவிர்க்கவும் பயனாளிகளுக்கு ஜூன் மாதம் வரையிலான பொருட்களை இப்போதே வழங்குவது உதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோசனா மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச உணவு தானியங்கள் இதில் அடங்கும். ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான கோட்டாவை மாநிலங்கள் ஒரே நேரத்தில் பெற்று ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் விநியோகிக்க வாய்ப்புள்ளது. இது மாநில அரசுகளின் விநியோக திட்டத்தை பொறுத்து மாறுபடும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்கள் ஆகிய 3 மாதங்களுக்கான பொருட்கள் ஒரே நேரத்தில் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன காரணம்னா, ரேஷன் பொருட்கள் அந்த கிடங்குகளில் அரிசி மற்றும் கோதுமையுடைய இருப்பு அதிகமாக இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோசனா மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச உணவு தானியங்கள் இதில் அடங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.